லாசரு என்ற மனிதனும் ஐஸ்வர்யவானும் இருந்தார். அவர்களை 2 பேரும் எங்க இருந்தார்கள்? எக்ஸாம்பிள் தான், ரெஸ்ட் இன் பீஸுக்கும் பரதீசுக்கு எக்ஸாம்பிள் தான் கொடுத்திருக்கேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலே ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லும்போது நீ பரதீசை இழப்பாறை கொண்டு இருப்பாய் என்று சொல்லும்போது நமக்கு ஒரு நம்பிக்கை வேணும். நான் பரதீசில தான் போக முடியுமா? அல்ல, எங்கே போக முடியும் என்று நாமே நம் யோசனை பண்ணி அதுக்கு பதில்களாக நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்? ரெஸ்ட் இன் பீஸ். அல்லேலூயா. லாசருவும் ஐஸ்வர்யவானும், சரியா கவனித்து கேட்டுக்கோங்க. அந்த ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான்? அவன் ரத்தினாம்பரங்கள் உள்ள டிரெஸ்ஸுகளை தரித்து அவன் ஆடம்பரமான வாழ்க்கைகளை வாழ்ந்து இந்த உலகத்தில் அவனுக்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ எல்லாம் அனுபவிச்சுட்டான். ஆனா லாசருவோ அவனுடைய மேதையில் இருந்து விழுகிற பருக்கைகளை எடுத்து அவனுடைய பசியாற்றும்படிக்காக ஒவ்வொரு நாளும் அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் அவன் தேவனை அறிந்தவனாக இருந்தனால 2 பேருக்கும் ஒரே நாளிலே மரணம் சம்பவித்தது. லாசருவானவன் அதிலே தூதர்களாலே ஆபிரகாமின் மடியிலே, அதாவது பரதீசையாவது ஆபிரகாமின் மடியிலே உட்கார்ந்தார். அதே நேரத்திலே ஐஸ்வர்யவானும் இறந்து விட்டான். அவன் என்ன செய்கிறான்? அவன் நேர எங்க போனான்? பாதாளத்திலே. அவன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது லாசரு தன்னுடைய மேஜையின் பருக்களை அதிலே பசியாற்றும்படிக்காக தின்று கொண்டிருந்தான். அந்த 7 தரித்திரன் ஆபிரகாமின் மடியிலே உட்கார்ந்து கொண்டு தேவனோடு கூட தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். அப்போ ஐஸ்வர்யவான் ஹல்லேலூயா அந்த இடத்திலிருந்து தேவனை நோக்கி, ஹல்லேலூயா, ஆபிரகாமே என்ன செய்யும்? எனக்கு லாசருவினுடைய கையில் இருந்து ஒரு துளி தண்ணீர் என் நாவில் தொடும்படிக்காக நீர் உதவி செய்யும். பாதாளத்தை போய் கூப்பிட்டானா யாரும் கேட்க மாட்டாங்க. உலகத்தில் இருக்கும் போதே நான் முடிவெடுக்கணும். பாதாளத்துக்கு போனோமா, பரலோகத்துக்கு போனோமா? 2ம் உங்க கையில தான் இருக்கு, என்னுடைய கையில கிடையாது. நீங்கள் பரலோகத்துக்கு போகணும்னா நம்மளுடைய கையில இருக்கிறதாயா? தேவனுக்கு தெரியாமல் இருக்கிறதாயா ரகசிய பாபங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத இருக்கிறதாய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம எடுத்து போடணும்.